இது தோனியை வச்சே நீங்க பேசுங்க, நம்ம ஓப்பனாவே பேசிடலாம். 2011 வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் சேவாக்கு என்ன பண்ணாரு, கம்பீருக்கு என்ன பண்ணாரு, சச்சினுக்கு என்ன பண்ணாரு, ஒரு ஆஸ்திரேலியா சீரீஸ்ல எல்லாம் போய் இவங்க 3 பேரும் ரொட்டேஷன் பாலிஸ்ல ஒவ்வொரு மேட்ச்ல இருக்குவார். காரணம் என்னன்னா அவங்களுக்கு வயசாயிருச்சு, ஃபீல்ட்ல சரியா இருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாரு. ஆனா இப்ப பாருங்க, அவருக்கு 43 வயசாகிருச்சு. ஆனா அவர் டீம்ல இருக்கிறாரு. பெருசா அவர் என்ன ரோல் பண்றாரு, விக்கெட் கீப்பிங்கை தவிர அவர் என்ன ரோல் பண்றாரு அப்படிங்கிறதே தெரியல. பட் அவர் கேப்டனா இருக்கப்போ அப்படி யோசிச்சவர் இப்ப ஏன் அப்படி யோசிக்க மாட்டேங்கிறாரு? ஒரு டீமுக்காக ஏன் யோசிக்க மாட்டாரு? டீமுக்காக தான் யோசிச்சாரு, இப்ப ஏன் டீமுக்காக யோசிக்க மாட்டேங்கிறாரு? டீமுக்கு அவர் வேணும்னு நினைச்சா வேணும் ஸ்ரீராம். அதாவது தோனி இல்லாம ஒரு சிஎஸ்கே இமேஜின் பண்றது கஷ்டம். பட் எனக்கு வந்து அவர் இருக்கிறதுலாம் எனக்கு பிரச்சனை இல்ல. இல்ல இப்ப இருக்கிறப்போ தோனியோட ஒரு சிஎஸ்கே இமேஜின் பண்றது கஷ்டமா தானே இருக்கு அவர் ஆடுறதெல்லாம் பார்த்தா. ஐ மீன் நீங்க வந்து ஒருத்தர் மிடில் ஆர்டர் நீங்க வந்து இதுல வந்து குத்த சொல்றீங்க. ஓகே, அவங்க அப்ரோச் தப்பா இருந்துச்சு, அதை நான் கேட்கிறேன். ஏன்னா தோனி வந்து ஃபர்ஸ்ட் 18 பால்ல 14 ரன் தான் அடிச்சிருந்தாரு. 19 பால் தான் ஃபர்ஸ்ட் பவுண்டரி அடிக்கிறாரு. இவருக்கு 18 பால் பிடிச்சிட்டாரா? அங்க இன்னொரு பக்கம் விஜய் சங்கர் பாத்தீங்கன்னா 31 பால்ல 31 ரன் அடிச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேருமே 50 பாலுக்கு 50 ரன் கூட அடிக்கல சேர்ந்தாப்ல. ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப 100க்கு கீழே இருக்கு. அப்படிங்கிறப்போ ஒரு T20 மேட்ச்ல பாதி ஓவர்ஸ் இப்படி தின்னுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அடுத்து எப்படி ஜெயிக்க முடியும்? இல்ல, நீங்க ஜெயிக்கிறதுக்காக ட்ரை பண்றவங்க கிட்ட தானே நீங்க இந்த கேள்வி கேட்கணும். அவங்க வந்து டெத் ரன் ரேட்டை குறைக்கணும்ன்ற அப்ரோச்ல அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டாங்க. அதான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன்.